வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் இன்வெர்டர் ஏசி. நிறைய மாடல்ஸ் வருது. வேர்ல்பூல் வருது, அப்புறம் ஒரு 2-3 மாடல் ப்ளூ ஸ்டாருக்கு கூட சேம் போர்டு வருது. இப்போ வந்து அதான் யூனிவர்சல் போர்டு மாதிரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் போர்டு, வேர்ல்பூல் இன்வெர்டர் ஏசி. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எரர் வந்து வருதுன்னாங்க. இண்டோர் மோட்ரு வந்து ஓடவே இல்லை சுத்தமாக. இங்கே பாருங்கள், இண்டோரில் வந்து இது வந்து இண்டோர் ஃபேன் தெர்மல் ஃபியூஸ். இது டைரக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களே. ஃபுல்லாக வேலை பார்த்து தான் நம்மள்ட்ட வந்திருக்கு இண்டோர் போர்டில். எல்லா சில ஐசிஸ்லாம் மாற்றிருக்காங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்கள். மாற்றியும் வந்து இண்டோர் ஃபேன் மோட்ரு ஓடவே இல்லை அவங்களுக்கு. இண்டோர் ஃபேன் மோட்ரு எரர் காட்டுறதுனால அவுடோரும் ஆன் ஆகலை. அவுடோர்லேயும் போட்ட உடனே எரர் வந்துடுது. அதனால் இது வந்து நம்மக்கிட்ட அமுச்சிருந்தாங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக எதனால் இதுன்னு பார்த்துட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இடையில ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சில விஷயங்கள் புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இண்டோர் போர்டு அவுடோர் போர்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இண்டோர் போர்டு இங்கே பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன். அவுடோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. லைட் எரியுது, பவர் லைட்டு. ஆனால் அவுடோர் போர்டு ஆஃப் ஆகிட்டு உடனே பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இண்டோர் போர்டை ஆன் பண்ணியாச்சு. இண்டோர் போர்டில் 24ன்னு டெம்பரேச்சர் பிளிங்க் ஆகுது. கொஞ்சம் நேரம் பிளிங்க் ஆகிட்டு அப்புறம் ஸ்டெடி ஆகிடும். அந்த 24ங்கிறது ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். பாருங்கள், அதுக்குள்ளே வந்து அவுடோர் போர்டு இண்டோர் போர்டை ஸ்டார்ட் பண்ண வேகத்துக்கு அவுடோர் போர்டில் எரர் வர ஆரம்பிச்சிருச்சு, பிளிங்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால இண்டோரோட எரர் கோடு அவுடோருக்கும் எரர் கோடு போகும். ஆக்சுவலாக ஃபேன் மோட்ரு ஓடாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து சில வோல்டேஜஸ் வந்து இதில் மிஸ் ஆகுது. அதனால தான் ஃபேன் மோட்ரு ஓடல. ஆக்சுவலாக ஃபேன் மோட்டரோட ஐசி எல்லாமே மாற்றி பார்த்துருக்காங்க ஏன் ஓடலைன்னு. ஆனால் ஃபேன் மோட்டர் சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபேன் மோட்டர் சைடில் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து போகணும். வோல்டேஜஸ் வந்து க்ளோஸ் ஆகணும். அதெல்லாம் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேன் மோட்ரு ஓடாது. ஃபேன் மோட்டருக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தும் சப்ளை வராது. சப்ளை ஏன்னா உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலும் சப்ளை வந்தால் தான் வந்து உங்களுக்கு எரரே வரணும். இங்கே பாருங்கள், E2ன்னு எரர் வந்துட்டு. E2 எரர். இது வந்து பார்த்தீங்கன்னா E2 எரருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராசிங் எரர்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டோர் போர்டில் வந்து ஜீரோ கிராசிங் எரர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா வந்து இண்டோர் ஃபேன் மோட்டர் வந்து ஓடாது. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் லைனில் டேரெக்டாக வந்து நம்ம ஏசி லைனில் தான் நிறையா லைன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரியும் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் ஹசார்டு உண்டு இதில். அதனால் கொஞ்சம் எப்போவுமே போர்டு, இன்வெர்டர் போர்டு இதெல்லாம் செக் பண்ணும்போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாகவும் சேஃப்டியாகவும் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் போர்டு. ஆல்ரெடி பாருங்கள் ULN மாற்றிருக்காங்க, அவுட்புட் ULN மாற்றிருக்காங்க, கெப்பாசிட்டர் மாற்றிருக்காங்க, அப்புறம் அந்த ஃபேன் மோட்டரோட சுவிட்சிங் ஐசி அதுவும் மாற்றிருக்காங்க. அதாவது ட்ரையாக்கு பதிலாக சுவிட்சிங் ஐசி போடுவாங்க, அதுவும் மாற்றிருக்காங்க. எல்லாமே மாற்றி பார்த்துருக்காங்க. எது மாற்றியும் ஃபேன் மோட்டர் வந்து ஓடலை அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஜீரோ கிராசிங்னு ஒன்று இருக்கும். இந்த ஜீரோ கிராசிங்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஏசி வோல்டேஜ் டிசியாக பியூராக கன்வெர்ட் ஆகி வருதா அப்படிங்கிற பற்றி ஒரு ஜீரோ கிராசிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு எரர் வரும். அந்த எரர் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து போர்டு வந்து இந்த ஃபேன் மோட்டர் வந்து ஆன் ஆகாது. எரர் வந்துக்கிட்டே இருக்கும். அவுடோர் போர்டும் ஆன் ஆகாது. அது எங்கேருந்து வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வர்ற ஏசி லைன் இருக்குல்ல, ஏசி லைன்லேருந்து ஒரு லைனும் டிசியோட அவுட்புட்லேருந்து ஒரு லைனும் எடுத்திருப்பாங்க. டிசியோட அவுட்புட்லேருந்து நெகட்டிவும் ஏசிலேருந்து டேரெக்டாக பாசிட்டிவும் எடுத்திருப்பாங்க. ஏசி பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவில் மாறி வரும். அதனால் வந்து ஏசியோட லைன் பாசிட்டிவ் அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஏசி லைன். ஏன்னா மாறி ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று நெகட்டிவ்லேருந்து இங்கே பாருங்கள், இந்த ஆப்டோ கப்ளருக்கு அங்கே என்ன வோல்டேஜ் வரும் இங்கே பாருங்கள். பாசிட்டிவில் இதில் ஏசிலேருந்து பாருங்கள் ஒரு 3 ரெசிஸ்டன்ஸை சீரியஸ் பண்ணி ஆப்டோ கப்ளருக்கு ஒரு லைனும் நெகட்டிவ்லேருந்து ஒரு லைனை எடுத்து வந்து ஆப்டோ கப்ளரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் ஜீரோ கிராசிங் ஆப்டோ கப்ளர். அது ஆக்சுவலாக அந்த கப்ளரும் மாற்றி பார்த்துருக்காங்க இவங்க. ஆல்மோஸ்ட் ட்ரேஸ் பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க நமக்கு முன்னாடி இருந்த மெக்கானிக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு அதுவும் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ண போகிறோம். பாருங்கள், மாற்றிருக்காங்க கப்ளரை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அடிக்கடி கழட்டி மாற்றினதுனால. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கப்ளர்ஸ் இருக்கும். நீங்கள் தான் அதை வந்து எது ஜீரோ கிராசிங் கப்ளர், எது வந்து பவர் ஐசிக்குள்ள கப்ளர், எது ஃபேன் மோட்டருக்குள்ள கப்ளர் அப்படின்னு ஒன்றா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நீங்கள் வந்து அதை சரி பண்ண முடியும். அது தெரிஞ்சிருக்கணும். அதை ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஏன்னா டேரெக்டாக ஏசி லைன்லேருந்து எடுத்துருப்போம். ஜீரோ கிராசிங் கப்ளருங்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏசிலேருந்து ஒரு லைனும் டிசிலேருந்து ஒரு லைனும் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த போர்டில் எடுத்திருப்பாங்க. பாருங்க, இப்போ ஆன் பண்ணியாச்சு.
இப்போ வோல்டேஜஸ்லாம் கரெக்டாக 300 வோல்ட்டு, அதாவது பியூர் டிசி ஆகுதா, இல்லை அந்த டயோடில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மாதிரி மாறாது. அதனால் அந்த பியூர் டிசி இருக்கா, அதில் எதுவும் வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வோல்டேஜஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பெரிய கெப்பாசிட்டரில் 300 வோல்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, ரெக்டிஃபை ஆகி. இங்கே பாருங்கள், 1 by 1 உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறேன். ஒயர் கட் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்தாச்சு, லைன் கொடுத்தாச்சு. டிஸ்பிளே பாருங்கள், 24 டெம்பரேச்சர் வந்து இது பண்ணுது. இப்போ வந்து வோல்டேஜ் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கப்ளருக்கு இன்புட் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். 4.9 வோல்ட் வந்து அவுட்புட்டில் இருக்குது. இன்புட்டில் 0 தான் இருக்குது. அவுட்புட்டில் 4.9 இருக்குது. இப்போ 300 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். பாருங்கள், 280 ஓகே தான். ஆக்சுவலாக வந்து அதாவது மல்டிப்ளை ஆகணும். இன்புட் வோல்டேஜை வச்சு 300 எனி டைம் வராது. இன்புட் வோல்டேஜ் லோவாக இருந்தால் அவுட்புட்டும் லோவாக தான் இருக்கும். 280 ஓகே, 280 பூஸ்ட் ஆகுது, டிசி ஆகுது. அவுட்புட்டில் அந்த 5 வோல்ட் வந்து ட்ராப் ஆகணும். இங்கே பாருங்கள், இதில் 1 வோல்ட் இருக்குது, இதுலேயும் 1 வோல்ட் இருக்குது, ட்ராப் ஆகுது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகணும் அவுட்புட் வோல்டேஜில். இப்போ இதை தான் நம்ம வந்து 1 by 1 செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசி வோல்டேஜஸ் வருதா என்னன்னு செக் பண்ணலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எதுக்கு அது சீரியஸ் பண்ணுறாங்கன்னா வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், எதுக்கு வந்து இன்புட் வோல்டேஜே வரலை. இதில் வந்து ஒரு லைன் நெகட்டிவ் லைன் வந்து டேரெக்டாக எடுத்துருப்போம். டிசி லைன்லேருந்து ஒன்று எடுத்திருப்பாங்க, ஏசிலேருந்து ஒன்று வரும். அதை 1 by 1 செக் பண்ண போகிறோம். நம்ம டிசிலே செக் பண்ணலாம், டிசிலே கன்வெர்ட் ஆகும். இங்கே பாருங்கள், செக் பண்ணி பார்த்தாலும் 116 வருது, 116 வருது. ஆக்சுவலாக அந்த 3வது ரெசிஸ்டன்ஸில் வந்து சுத்தமாக அவுட்புட்டே இல்லை, டோட்டலாக எதுவுமே இல்லை. இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் உள்ளே பூந்து வரணும். அந்த வோல்டேஜ் வரலை அங்கே, அதனால தான் வந்து கட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம் என்னன்னு. இப்போ வந்து 1 by 1 அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். 39K காட்டுது பாருங்கள். ஆக்சுவலாக 40K போட்டிருப்பாங்க, 39.8 அந்த சம்திங் போட்டிருப்பாங்க. 39 கிலோ ஓம்ஸ் காட்டுது. இந்த 3வது ரெசிஸ்டன்ஸில் பாருங்கள், மெக் ஓம்ஸில் காட்டுது. ஆக்சுவலாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது ஷார்ட் ஆனாலும் பிரச்சனை தான், ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை தான். ஷார்ட் ஆனிச்சுன்னா ஆப்டோ கப்ளர் போய்டும் நமக்கு. நீங்கள் மறுபடியும் ஆப்டோ கப்ளர் மாற்றினீங்கன்னா மறுபடியும் ஆப்டோ கப்ளர் போகும். இதே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்டோ கப்ளர் போகாது, பட் ஆனால் வோல்டேஜே வராது ஆப்டோ கப்ளருக்கு. எல்லாம் செக் பண்ணவங்க இந்த ரெசிஸ்டன்ஸை தான் செக் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அதனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து எஸ்எம்டியும் போடலாம், இல்லை நீங்கள் நார்மலும் போடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா 1 வாட்டில் போட போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஏசி லைனில் இருக்கனால 1 வாட்டில் போடுறேன். பாருங்கள், 32K இருக்குது, 32.5K போடுறேன். நீங்கள் எக்ஸாக்டாக இவ்வளோ கிலோ ஓம்ஸுக்கு கரெக்டாக இவ்வளோ கிலோ ஓம்ஸாக போடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு ஒரு 5 to 10% முன்ன பின்ன நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வாட்டேஜ் வந்து நீங்கள் 1/4 வாட்டும் போடலாம். இந்த இடத்துக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆம்ப்ஸ் கிடையாது. அதில் ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட அந்த 1/4 வாட்டில் இல்லை, அதனால நான் வந்து இது 1 வாட்டே போடுறேன். ஆம்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வாட்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் வாட்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்கில் இருக்காது. இங்கே பாருங்கள், இதில் இப்போ 30 ஓம்ஸ் காட்டுது. இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு இப்போ வோல்டேஜஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், கப்ளருக்கு வோல்டேஜ் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் க்ளோஸ் ஆகுது பாருங்கள். 3 வோல்ட்டாக குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஃபேன் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இஷ்யூ. அவங்க எல்லாத்தையும் மாற்றினாங்க, ஐசியிலேருந்து எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு இன்புட் வோல்டேஜ் வருதா என்னன்னு அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல நமக்கு, அதனால் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. 24 வோல்டேஜ் இப்போ எரர் வரல பாருங்கள், ஸ்டடி ஆகிடுச்சு. இப்போ சப்ளை வர ஆரம்பிச்சிச்சு, மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த லைன் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மோட்ரு ஓடும். இங்கே பாருங்கள், இப்போ இதுவும் அவுடோரும் ஆன் ஆகுது. 24 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது இண்டோரில்.
அவுடோர் போர்டு பாருங்கள் இப்போ ஆன் ஆகிடும். இப்போ பிளிங்க் ஆகலை, அவுடோர்லேயும் எரர் வரல. இதை நான் உங்களுக்கு ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக 393ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், 3.9K போட்டிருக்காங்க. 3.9K. நம்ம இப்போ வந்து 33K போட்டிருக்கோம். 33K, அதாவது 3.3 33K போட்டிருக்கோம். கொஞ்சம் எக்ஸாக்ட் கிடையாது, பரவாயில்ல இருந்தாலும், ஆனால் ஒர்க் ஆகும் அது, அதனால் ஒன்றும் இது கிடையாது. சேம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. சேம் வேல்யூவை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எஸ்எம்டிக்கு எஸ்எம்டி தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எஸ்எம்டிக்கு நார்மல் டிப்பும் போடலாம். அது வந்து இல்லைங்கிற பட்சத்தில் இது நீங்கள் போடலாம். அது இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. இதுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், மைக்ரோஃபோன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக போர்டு ஆன் பண்ணி போர்டு எப்படி ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா, அவுடோர்லாம் ஆன் ஆகுதா என்னென்னு செக் பண்ணி பார்த்தலாம். பாருங்கள், இண்டோர் ஃபேன் மோட்டர் சூப்பராக ஓடுது, பக்காவாக ஓடுது. அவுடோர் போர்டும் ஆன் ஆகிடுச்சு, எரர் எதுவும் கிடையாது. கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு, அவுட்புட்லாம் வந்துருச்சு. $24°C வச்சுருக்கேன். ப்ரெஷர் நல்லா இதாகுதா, ப்ரெஷர்னால எதுவும் பிரச்சனை இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவுடோரில் எந்த இஷ்யூ இருக்குது என்னன்னு தெரியல. அவுடோரில் மோஸ்ட்லி இஷ்யூ இல்லை, ஏன்னா இண்டோரில் ப்ராப்ளம் இருந்ததுனால அவுடோரில் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவுடோரை ஃபுல்லாக செக் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு சேஃபு, நல்லது. பாருங்கள், அவுடோர் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லபடியாகவே ஓடுது, ஃபுல்லாக லோட் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது கரெக்டாக. அவுடோர் ஃபேன் மோட்டருக்கும் சப்ளை வருது. இது வந்து ஏசி மோட்டர் தான் அவுடோரு. இதே போர்டு டிசி மோட்டர் போர்டும் இருக்குது. நீங்கள் டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுடோர் ஆஃப் ஆகிடும். இது ஏசி மோட்டருங்கிறதுனால கண்டினியூவாக ஓடும், ஏன்னா ஏசி மோட்டருக்கு ஃபீட்பேக் கிடையாது. டிசி மோட்டராக இருந்தால் உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கும். பாருங்கள், ப்ரெஷர் லாக் பண்ணி காட்டுறேன். ப்ரெஷர் நல்லா இதாக இருக்குது, பில்டாக இருக்குது, நல்லா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்காங்க. இன்னொன்று, நம்ம வீடியோ பார்க்குற ஒரு 80% பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, கொஞ்சம் ஒரு உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.